இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி ஓட்டினா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். urbanpro smartwatch. இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக வேலை வரையாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங். Wait a minute. Magnets. urbanpro smartwatch. இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃபஸ்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஸோ கையில் எடுத்தோன்னே ஓரளவுக்கு ப்ரீமியம் ஃபீலாக இருந்துச்சு. காரணம் இங்கே லெதர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ லெதர் மேலே ஸ்டிச்சிங் எல்லாம் பக்கவாக இருக்குது. அண்ட் கூடவே இன்னொரு ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ளூ ஸ்ட்ராப் ரப்பர் ஸ்ட்ராப் இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு. அண்ட் இது தவிர்த்து பாக்ஸ்குள்ளே கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருந்துச்சு. இதை தவிர்த்து ஒரு சார்ஜிங் கேபிள் இருந்துச்சு. இது ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர், அது முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். இந்த வாட்சோட டயல் ஒரு 45 mm டயல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஜிங்க் அலாய் மெட்டீரியல் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்பலாம். அண்ட் இது தவிர்த்து மேலே நம்பர்ஸ் அண்ட் அவங்க பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள டிஸ்பிளே இந்த வாட்சில் ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர். ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே TFT LCD டிஸ்பிளே 1.3 inch கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிக்சல் டென்சிட்டி இருக்குது டிஸ்பிளே, ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்குது டிஸ்பிளே. அண்ட் இது தவிர்த்து இதோட பேரிங் பார்த்தீங்கன்னா மற்ற வாட்ச் மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். பவர் பட்டன் அழுத்தி போச்சிங்கன்னா ஆன் ஆனவுடனே சிம்பிள் லேஅவுட் தான். ஆப்போட லேஅவுட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதனால் நீங்கள் ஈஸியாக பேர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆப் பார்த்தீங்கன்னா ஃபண்டோ. இந்த ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் அதை போய் இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். இதோட வாட்ச் ஃபேஸ் இங்கே மொத்தம் ஒரு 4 வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. இது தவிர்த்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக அதை வாட்ச் ஃபேஸ் ஏற்றிக்கலாம். பட் பிராண்ட்லேருந்து எதுவும் வாட்ச் ஃபேஸ் தவிர்த்து ஆஃபர் பண்ணல. ஸோ டிஸ்பிளே அழுத்தி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்ச் ஃபேஸ், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். இதில் ஒன்று டிஜிட்டல் வாட்ச் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா தேதி, நாள், நட்சத்திரம் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. வாட்சோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வாட்ச் நீங்கள் கீழே ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, எத்தனை கேலரி பர்ன் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் காட்டும். அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் ஹையஸ்ட் லோயஸ்ட் இதெல்லாம் காட்டும். இன்னொரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் நல்லா தூங்குறீங்க, எவ்வளோ நேரம் லைட்டாக தூங்குறீங்க, எவ்வளோ நேரம் முடிச்சு நிற்கிறீங்க எல்லா விஷயத்தையும் காட்டும். அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட், நம்மளுக்கு அப்படி எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருக்குது, டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் இது தவிர்த்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா, அண்ட் டிஎன்டி மோட் நீங்கள் சும்மா கொடுத்துருவாங்க பேருக்குன்ட்டு. உங்கள் ஃபோனில் தான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையான்றது மட்டும் வாட்சில் பார்த்துக்கலாம். அண்ட் அது தவிர்த்து கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன் லைட், திருப்பி அதே தான் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் லைட். ஸோ பேக் லைட் டைம் நீங்கள் வாட்ச் ஆன் பண்ணோன்னே எவ்வளோ நேரம் ஆன்லேயே இருக்கணும் டிஸ்பிளேன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1.5 நிமிஷம் ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததுனா ஃபைண்ட் மை ஃபோன் கொடுத்தீங்கன்னா 10 மீட்டருக்குள்ள உங்கள் ஃபோன் எங்கே இருந்தாலும் தாராளமாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அப்படி. அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா சிடென்ட்ரி நீங்கள் சும்மாவே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா மூட்டு ஏஞ்சி போய் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களே வைப்ரேஷன் கொடுப்பாங்க. அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா QR கோட் அண்ட் கேமரா. ஸோ கேமரா ஷட்டரை நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். கீழே வந்தீங்கன்னா ரீசெட் அண்ட் அபோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெட் கொடுத்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடும், நீங்கள் வேறு ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் அபோட். ஸோ அபோட்டில் போனீங்கன்னா நேம் urbanpro, மேக்கு, எஃப் அண்ட் வெர்ஷன் VV முடிஞ்சு போச்சு.
மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் ரிவர்ஸில் வரும். லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது பிக்சல் டென்சிட்டி அதிகமாக இருக்க ஒரு டிஸ்பிளே. ஸோ அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு கிளியராக பக்காவாக இருக்குது. திருப்பி ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்டெப் திருப்பி அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ கேலரி எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க அப்படின்றது. அண்ட் ஸ்லீப் திருப்பி அதே தான், நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க எவ்வளோ நேரம் நல்லா தூங்கியிருக்கீங்க எவ்வளோ நேரம் மூச்சுன்னு இருக்கீங்கன்றது. அண்ட் மியூசிக், ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் அண்டு அடுத்த ட்ராக் ஸ்கிப் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இவ்வளோ பெரிய டிஸ்பிளேல அது என்ன பாட்டுன்றது கூட இன்னும் மென்ஷன் பண்ணல, மேபி அதை மென்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் இதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், ஸோ ஸ்போர்ட்ஸில் போனீங்கன்னா வாக்கிங், ரன்னிங், இண்டோர் ரன்னிங், அவுட்டோர் சைக்கிளிங், அவுட்டோர் தான் சைக்கிளிங் பண்ணுவாங்க, இண்டோரில் சைக்கிளிங் பண்ணுவாங்க. ஹார்ட் ரேட், ஸோ ஹார்ட் ரேட் உள்ள போனீங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட் ஹையஸ்ட் டு லோயஸ்ட், இதே துடிப்பு லப்பு டப்புன்னு எவ்வளோ துடிங்கிறத காமிச்சு கொடுக்கும். அண்ட் இதை வந்து பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அண்ட் ஆக்சிஜன் லெவல், பிளட் ஆக்சிஜன் லெவல் அது எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அண்ட் இதை வந்து திருப்பி அதே கேமரா கொடுத்துருக்காங்க, திருப்பி கேமரா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் திருப்பி அதே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, திருப்பி கொடுத்து ஏமாத்துறாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச், ஸோ ஸ்டாப் வாட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்தில் டைமர், ஸோ டைமர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதை தவிர்த்து நீங்கள் தண்ணி திருப்பி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபோனில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். ஸோ இதில் எதுவுமே ஆக்சுவலாக ஃபுல் கண்ட்ரோல் நம்மளுக்கு கொடுக்கல. காரணம்னு கேட்டிங்கன்னா சிடென்ட்ரி உங்களால் ஆன் ஆஃப் பண்ண முடியாது, டிஎன்டி உங்களால் ஆன் ஆஃப் பண்ண முடியாது, எல்லாமே ஃபோனில் தான் பண்ண முடியும். இதை தவிர்த்து இதோட பேட்டரி லைஃப், ஸோ ஸ்மார்ட் வாட்சில் ஒரு முக்கியமான விஷயம் பேட்டரி லைஃப். சும்மா நேரத்து ஃபோன் மாதிரி சார்ஜெலாம் போட்டுன்னு இருக்க முடியாது. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 180 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 180 mAh இதோட மொத்த சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், விச் இஸ் ஈக்குவல் டு 1.5 hours. ஆக்சுவலாக எல்லா கம்பெனிலேருந்து பேட்டரி பேக்கப் ஒரு 20 நாள் இல்லை 18 நாள் சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒரு 15 நாள் அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே கம்பெனி தரப்பு வந்து கிளைம் பண்ணுறதே 5 to 7 நாள் தான். நம்மளுக்கு 5 நாள் தாண்டி வரதுலாம் வாய்ப்பே கிடையாது, 5 நாளுக்குள்ளே தான் வரும் பேட்டரி பேக்கப். ஸோ அதுக்கு காரணம் இருக்குது. காரணம் இந்த டிஸ்பிளே, இது ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரைட்டான கொஞ்சம் பிக்சல் டென்சிட்டி அதிகமாக இருக்குது டிஸ்பிளேன்றதுனால பேட்டரி பேக்கப் அந்த அளவுக்கு பிடிக்குது. பட் இருந்தாலும் 5 நாள் கீழன்றதுலாம் ரொம்ப கம்மி ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும். வாட்சை திருப்பி சார்ஜ் போட கடுப்பாக தான் இருக்கும், பட் வேறு வழி இல்லை. அண்ட் இதை தவிர்த்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 4.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்ச் பாக்ஸ் எல்லாத்துலேயும் திருப்பி IP67 கொடுத்துருக்காங்க, ரேட்டிங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. IP67னா நீங்கள் சர்டைன் மீட்டரில் சர்டைன் மினிட் வரைக்கும் வைக்கலாம். ஒரு நிமிஷம். IP67, ஸோ IP67 பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் தண்ணியில் 30 நிமிஷம் நீங்கள் வைக்கலாம். அது வரைக்கும் தாங்கும், அது மேலே போச்சுன்னா போட்டுக்கும். இந்த வாட்சோட MRP 7000. பட் நாங்கள் இல்லை, பூர்விகா சங்கீதா இங்கே ஆஃபர் பண்ணுறது 3500. 3500 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இதில் நல்ல விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குது. ஸோ பிக்சல் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற டிஸ்பிளே, ஓரளவுக்கு பிரைட்டான டிஸ்பிளே. அண்ட் இதை வந்து பின்னாடி மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஸோ சார்ஜிங் போகிறது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ராப் 2 ஸ்ட்ராப் கொடுக்குறாங்க, ஸ்ட்ராப்போட குவாலிட்டி நல்லா இருக்குது. வாட்ச் அது ஓவரால் பில்ட் ப்ரீமியமாக இருக்குது. பட் சில நல்லா இல்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் ஃபஸ்ட் திங், 5 நாள்ன்றது ரொம்ப கம்மி வாட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, அட்லீஸ்ட் வாட்சில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். இதெல்லாம் இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கலாம். 3500க்கு ஓரளவுக்கு ஒர்த்து. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். Thank you for watching. இதோட டயல்னு பார்த்தீங்கன்னா 45 mm கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜிங்க் அலாய் கேசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெடல் அண்ட் இது தவிர்த்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே 1.3 இன்ச்சுக்கான TFT LCD டிஸ்பிளே. டிஜிட்டலில் மட்டும் காட்டும். ஸோ நீங்கள் அனலாக் ஃபேஸ் மாற்றிட்டீங்கன்னா அதெல்லாம் காட்டாது. என்னடா காட்டுதுடா, ஐயோ. மேலே வாட்ச் ஃபேஸ்லேயே பேட்டரி எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி டே டைம் வாட்ச் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 கிழமை, ஜாதி, நல்ல நேரம், கெட்ட நேரம் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஜாதியா சொன்ன நான் இல்லைடா, 4 நட்சத்திரம் தேதி தான் ஜாதின்றனும். வாட்ச் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 கிழமை, தேதி, ஜாதி, ஜாதகம். வாட்ச் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 கிழமை, ஜாதகம், நட்சத்திரம். ஓகே, இப்படி நீயே நினச்சி பாரு எப்படி பேச முடியும் இப்படி விஷயம்.